ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலான்னா உங்களோட பர்சனோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இது டைம்லெஸ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது. நீங்கள் ஆத்மார்த்தமாக யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, யூனிவர்ஸ் கூட சரண்டர் ஆகிக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம், ரீடிங் பார்க்கலாம். The world. Okay. Ace of Cups. Okay. 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 Page of Pentacles. King of Swords. King of Cups. ஓகே ஓகே யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பர்சன் உங்களை நினைக்கும் போது ஒரு சாஃப்ட் ஃபீலிங்ஸ் இருக்கும். உங்களை மிஸ் பண்ணுறாங்க ரொம்பவே. உங்கள் மேலே கேர் இருக்குது, அஃபெக்ஷன் இருக்குது ரொம்பவே. உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும், உங்கள் கூட மறுபடியும் சேரணுங்கிற ஆசையெல்லாம் அவருக்கு இருக்குது. உங்கள் கூட பேசலான்னு நினைப்பாங்க. பட் இன்னுமே எந்த ஸ்டெப்புமே அவங்க எடுக்கலை. சரியா? அவங்க உங்களை ஒரு லாங் டேர்ம் ஹாப்பினஸ்ஸாக பார்க்குறாங்க. அவங்க உங்களை ஃபேமிலியாக இமேஜின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா ஃபேமிலி கார்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? அவங்க உங்களை ஃபேமிலியாக இமேஜின் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கும்போதே நீங்கள் மேரேஜ் பண்ணி குழந்தைங்களோடு வாழ்கிற மாதிரி அவர் இமேஜின் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் கற்பனையில் உங்கள் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கார். சரியா? உங்கள் கூட லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க ட்ரீம் லைஃப்பில் உங்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கார். சரியா? அவங்க உங்கள் கூட பேசலை, நோ காண்டாக்ட்லேயோ செப்ரேஷன்லேயோ எப்படி இருந்தாலும் அவர் உங்கள் கூட கனவில் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அவருக்கு உங்கள் கூட திரும்பவும் பேசணும். எதனால் செப்ரேஷன் வந்தது, எதனால் ப்ராப்ளம் வந்தது, இதெல்லாம் மனசு விட்டு பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பை பழையபடி நல்லபடியாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரியா? ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் அவர் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சரியா? ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த எனர்ஜி தான் தெரியுது.
பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறாரு, சரியா? பட் அவர் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறாரு. அந்த ஓவர் திங்கால் அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் டிலே ஆகுது. இப்போ உங்ககிட்ட வந்து பேசினா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோன்னு சொல்லி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறதுனால தான் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கல, அது டிலே ஆகுது, சரியா? ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் கூட வந்து பேசி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா அதனால தான் அவர் வந்து இவ்வளோ லேட் பண்ணுறாரு. இப்போ நம்ம நோ கான்டாக்டில் இருக்கோம், நம்ம சண்டை போட்டிருக்கோம், நம்ம இப்போ வந்து பேசும்போது நீங்கள் வந்து கோவப்படுவீங்க, அதை வந்து அவரால் ஏற்றுக்க முடியலை. அதனால தான் ரொம்ப யோசிக்கார், குழப்பத்தில் இருக்கார், சரியா? ஓவர் திங்க் பண்ணி தான் அவர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கார். அதை ரீகனெக்ட் ஆக மாட்டேங்கிறாரு. ஆனால் அவர் வந்து நல்ல ரியலைசேஷன் ஆகுறாரு, சரியா? நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது, நம்ம இப்படி சண்டை போட்டிருக்கக்கூடாது, எதனால இந்த சண்டை வந்தது, நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப அவர் நல்ல ரியலைசேஷன் ஆகுறாரு. அந்த எனர்ஜி காமிக்குது, சரியா? ரியலைசேஷன் எனர்ஜி காமிக்குது. அவர் வந்து ஏங்கிட்டு இருக்காரு, நமக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்காதா, அவர் ஏங்குறாரு, ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்காதா, நம்ம பழையபடி இந்த ப்ராப்ளங்களெல்லாம் சால்வ் பண்ணிடலாமே, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு எனர்ஜியும் காமிக்குது, சரியா? ரொம்ப பயப்படுறாரு. திருப்பி உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்களால தாங்க முடியாது. ஸோ அதனால் ரொம்பவே பயப்படுறாரு. ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப், சரியா? ஓகே. ஆனால் ஃபைனலாக யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யூனிவர்ஸ் வந்து இந்த ரீடிங் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஜென்யூனாக உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்குது, தாட்ஸ் இருக்குது, ரொம்பவே இருக்குது. அவர் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. நீங்கள் தான் உலகம், நீங்கள் தான் லைஃபு, அந்த மாதிரி அவர் வந்து உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கிறார். ஆனால் சிச்சுவேஷனுக்காக தான், சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் அவர் அப்படி பேசுகிறது, நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கணுங்கிற அந்த எனர்ஜி, அதனால தான் அவரை அப்படி பேச வச்சுருக்கலாம், உங்கள்கிட்ட சண்டை போட வச்சுருக்கலாம், உங்களை செப்ரேஷன் ஆக்கியிருக்கலாம், நோ கான்டாக்டில் உங்களை ஆக்கியிருக்கலாம், சரியா? ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும், நல்ல காமாக இருக்கணும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு ரொம்ப காமாக இருக்கணும். ஏன்னா அந்த அன்பு வந்து நம்ம திரும்ப திரும்ப சண்டை போட்டு திரும்ப உடனே பேசும்போது அந்த அன்பு இருக்காது. அது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பிரிவு இருக்கும்போது தான் அதில் வந்து ஒரு ரியலைசேஷன் ஆகும் உண்மையான அன்பு. அதனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாதீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எதையும் கேள்வி கேட்க வேண்டாம், காமாக இருங்க. கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க, அவங்க ரீகனெக்ட் ஆவாங்க. அவர் ரொம்ப உங்ககிட்ட எமோஷ்னல் அட்டாச்சாக தான் இருக்கார். அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. அவராகவே ரியலைசேஷன் ஆகி உங்ககிட்ட ரீகனெக்ட் வருவார், சரியா? அவர் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுப்பார். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.